அந்த ஏசிபி இலக்கியா கிட்ட சொன்னதுக்கப்புறமா, நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க யார் இருக்காங்க, என்ன ஏது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணு யாரு, என்ன ஏது அப்படின்றத அங்க போய் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கப்புறமா, இலக்கியா வந்து தயாராயிட்டாங்க. அதே மாதிரி கௌதம கூட்டிட்டு கிளம்புறதுக்கும் தயாராயிட்டாங்க. இந்த தாக்ஷாயணியோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம இப்போதைக்கு அழிக்கிறது கிடையாது. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு ஒரு சதி செஞ்சாங்க இல்லையா? அதாவது அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட வயித்துல குழந்தை இல்ல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக போலீஸ் சாமியாரை கூப்பிட்டு அது பண்ண இது பண்ணன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஏற்றி விட்டுருக்கான். அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ இலக்கியாவை கடத்தணும், கடத்தி போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் நம்ம கௌதம் வந்துட்டு இந்த தாக்ஷாயினியை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்தது மட்டும் இல்லாமல் மீடியா அது இதுன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு என் பொண்டாட்டியாவை வந்து பார்த்தீங்கன்னா நீ கொலை பண்ண பார்த்த, கடத்த பார்த்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த தாக்ஷாயினி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன் பாயிண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா போலீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் பக்கத்துல இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த ஏசிபி சொன்ன மாதிரி 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா நம்ம அதாவது அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்கிறது கிடையாது. ஏன்னா தாக்ஷாயணி இருந்துட்டு நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா கடத்துறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திட்டம் தீட்டிருக்காங்க. அதாவது அவங்க எல்லாருமே தேடி வரட்டும், நீ ஏன் கவலைப்படுற, நம்மளோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு கிடையாது 10 மணிக்கு, ஆனால் அந்த இடம் கிடையாது வேற இடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ மீட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த தாக்ஷாயணி, எஸ்எஸ்கே, அதுக்கப்புறம் அந்த ரவுடி, அஞ்சலி இவங்க எல்லாருமா மீட் பண்ணி பேசிட்டாங்க. அப்படி பேசுனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை இன்னும் கொஞ்ச நேரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம விட விட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பலமாயிருவாங்க அப்படின்றதுனால அவங்கள விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை கடத்துறதுக்கு அங்கேயே ஸ்கெட்சும் போட்டாங்க. இப்போ நம்ம இலக்கியா, ஏசிபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம இலக்கியாவை அங்கிருந்து கிட்னாப் பண்ணணும். அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பிளானு. இப்போ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ண மாதிரி இலக்கியாவை கடத்தியும் கடத்திடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சோம். நம்ம ஏசிபியாலையும் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் கௌதம் வந்துட்டு இலக்கியாவை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது ஏசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்லாவே தெரியும் இந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்க எல்லாருமே அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்ம ஏசிபியை வர வச்சு கடைசியில் தாக்ஷாயணியை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. இந்த எஸ்எஸ்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சறான். உன்னை நீ கவலையப்படாத, உன்னை வெளியெடுக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவன் வேற காணாமல் போயிடுறான். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு ப்ரெஸ்ஸு, மீடியான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு எஸ்எஸ்கேவோட பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்காங்க, என் பொண்டாட்டியை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போது மொத்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஆதாரத்தோட சிக்கிக்கிறதுனால நம்ம இலக்கியாவுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. அதே மாதிரி கௌதம் வந்துட்டு இப்போது அந்த தாக்ஷாயணியை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கேவே வந்து காலில் விழுந்தா கூட இந்த தாக்ஷாயணியை விடுற மாதிரியே இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதமும் இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஆகிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.